கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கடந்த ஓரிரு தினங்களாகவே இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்திருந்தது கொஞ்சம் தள்ளி போய்விட்டது. பாகிஸ்தானுக்குள் அ ஒரு பெரிய உள்நாட்டு போர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இத கட்டாயமாக நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானுடைய செய்கையினால் இதை நாம் இந்தியாவில் 2 முறை அனுபவித்திருக்கிறோம். 2 மாநிலங்களை பொறுத்தவரை நாம் இதை அனுபவித்திருக்கிறோம். பஞ்சாப் மாநிலத்தில் காலிஸ்தான் பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் முதலில் நடந்தது. அதற்கு பிறகு காஷ்மீரில் பெரும் ஜிஹாதி பிரச்சனை. இந்த பிரிவினைவாதங்கள் இரண்டையும் பாகிஸ்தான் ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பண ஆயுத உதவிகளை செய்து எல்லை தாண்டி முகாம்களை ஏற்படுத்தி அதில் பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்குள் அவர்களை அனுப்பி கொலைகளை செய்ய வைத்து குண்டுகளை வெடிக்க வைத்து திரும்ப பாகிஸ்தானுக்குள்ள போய் பூந்துருவாங்க. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணம் 1948 தான் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகுதான் பாகிஸ்தானோடு ஆக்செஷன் ட்ரீட்டியில் கையெழுத்திட்டது. எப்படி இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகுதான் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்ததோ அதே போல பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகுதான் பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானுடன் இணைந்தது. பலூச்சிஸ்தான் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம். எப்படின்னா நிலப்பரப்பில் அது மற்ற மாகாணங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற மாகாணங்களை எல்லாம் விட பெரியது. ஆனால் மக்கள் தொகை என்று வரும்பொழுது மிக 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 குறைவான மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதியாக அது இருக்கிறது. பஞ்சாப் தான் அங்கே டாமினன்ட். பாகிஸ்தானி பஞ்சாப், இது இந்திய பஞ்சாப் கிடையாது. பாகிஸ்தானிய பஞ்சாப் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய, மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ இந்த பின்னணியை வச்சுப்போம். இப்போ 2000களில் என்ன ஆயிற்று என்றால் 2002 காலகட்டத்தில் பலூச்சிஸ்தான் சேர்ந்த மக்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதனால் அவர்கள் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி BLA என்ற ஒன்றை தோற்றுவித்து அவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். ஆயுத போராட்டமும் ஆரம்பித்தது. ஆயுதம் ஏந்தாத மக்களாட்சி முறையில் போராட்டம் எப்படியெல்லாம் நடத்த முடியுமோ அதுவும் நடக்க ஆரம்பித்தது. அதை பாகிஸ்தான் இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. ஆட்களை கொன்றார்கள். முக்கியமான தலைவர்களை எல்லாம் காணாமல் போக்கினார்கள். அதாவது கொன்றோம் என்று கூட சொல்லலை. அவர் ஒரு லீடர், அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் திடீர்னு காணாமல் போயிடுவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவலே கிடைக்காது. அவர் எங்கே இருக்காரு, என்ன உடல் எங்கே இருக்கு, கொன்னாங்களா, எப்படி கொன்னாங்க எதுவுமே தெரியாது. அவர்களெல்லாம் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். அவ்வளோதான். இது ரொம்ப நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு தேவையான நேச்சுரல் கேஸ் எங்கேருந்து வருகிறது என்றால் பலூச்சிஸ்தான் மாகாணத்திலிருந்து வருகிறது. மிக அதிகமான இயற்கை வளங்கள் அடங்கிய ஒரு பகுதியாக பலூச்சிஸ்தான் இருக்கிறது. அந்த நேச்சுரல் கேஸ் எல்லாவற்றையும், அந்த இயற்கை எரிவாயு எல்லாவற்றையும் எடுத்து பாகிஸ்தான் அரசு அப்படியே பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு சப்சிடைஸ்ட் ரேட்டில் அனுப்புது. ஆனால் அது எந்த விதத்திலும் பலூச்சிஸ்தானில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி மின்சார உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் அந்த மின்சார உற்பத்தி நேச்சுரல் கேஸ்லேருந்து நீங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். அதை எரித்து டர்பனை இயக்கினால் மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. அந்த மின்சாரம் எல்லாம் பஞ்சாப் ப்ராவின்ஸுக்கும் சிந்துக்கும் போயிடுமே தவிர பலூச்சிஸ்தானில் கிடையாது. ஸோ பலூச்சிஸ்தான் மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப நாட்களில் பாகிஸ்தான் அதோடைய உள்நாட்டு பிரச்சனைகள் பல விதங்களில் அதிகரித்துள்ளது. அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது ஒரு ஷாம், ஒரு பொய்யானது. ஏன்னா அங்கே இம்ரான் கான் என்ற கிரிக்கெட் வீரர் உங்களுக்கு தெரியும். அவருடைய கட்சி ஆட்சியை பிடித்தது. அப்பொழுது அந்த கட்சிக்கு பெரிய ஆதரவை அவர்களுடைய இராணுவம் கொடுத்தது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இம்ரான் கானுக்கும் இராணுவத்துக்கும் ஒத்துப்போகவில்லை. அதனால் இராணுவம் பயங்கர முயற்சி செய்து அவரை பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி, முதல்ல அவரை ஆட்சியை கவிழ்த்து அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இன்றைக்கு அவரை தனிமைச் சிறையில் வைத்திருக்கிறது. அதற்கடுத்து அவருடைய கட்சியை பல விதங்களில் உடைத்து அவர்கள் கட்சி போட்டி போடாமல், அடுத்த தேர்தலில் போட்டி போடாமல் இருக்க வைத்து, எதிர்க்கட்சிகள் 2ஐ இணைத்து அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை வலுக்கட்டாயமாக துப்பாக்கி முனையில் ஏற்படுத்தி தேர்தலை நடத்தி, அந்த தேர்தலில் சபாஷ் ஷெரீப் இப்பொழுது பிரதமராக இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம் மிக 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 மோசமான நிலையில் இருக்கிறது. உலகெங்கிலும் கடன்களை பெற்றுத்தான் அவர்கள் ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். இப்போ அவர்களால் அவர்களுடைய மிலிட்ரியும் வீக்காக இருக்கு. இந்தியாவோடு நடந்த சண்டையில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கூட கொடுக்க முடியல. அதனால தான்
பயங்கரமாக அடி வாங்கியதற்கு பிறகு ஐயா விட்டுருங்க, எங்களை இந்த போர் அப்படின்னு போர் நிறுத்தத்தை அவர்கள் கோரினார்கள். இந்தியா அவர்களுக்கு அந்த போர் நிறுத்தத்தை கொடுத்து விட்டது. இப்போ பலூச்சிஸ்தானில் என்ன நடக்குது என்றால், ஒரே நாளில் இந்த வீக்கெண்ட் சமயத்தில் 31 இடங்கள்ல 32 33 இடங்கள்ல இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்பது மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது. போலீஸ், மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் ஆரம்பித்து பல ஹை வேல்யூ டார்கெட்ஸ்னு பலரை கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்கும் என்று இவர்களால் உளவறிந்து கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பாகிஸ்தான் இராணுவத்தாலும் சரி, அவர்களுடைய காவல்துறையாலும் சரி. அதனால் தேவர் காட் ஆஃப் கார்ட்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து திடுக்கிட்டு போய் அவசரமாக வேறு இடங்களில் இருந்தெல்லாம் வீரர்களை கொண்டு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 145 பேரை நாங்கள் வந்து கொன்று விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. அங்கே தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு உள்நாட்டு போர். பல பகுதிகள், அவர்களுடைய ஒரு 4 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் அது வந்து முழுவதுமாக பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிட்ட போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, இப்போ இதுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாகாணத்துடைய முதல்வராக சர்ஃபராஸ் புக்தின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த புக்தி அப்படிங்கிறது வந்து பலூச்சிஸ்தானில் ரொம்ப ஒரு காமன் லாஸ்ட் நேம். அதனால் புக்திங்கிற பேரில் வந்து அரசுக்கு ஆதரவானவர்களும் இருப்பாங்க, அரசுக்கு எதிரானவர்களும் இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க வந்து ஃபித்னா அல் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பேரால், அதாவது இந்தியாவுடைய ஒரு குழு மாதிரியாக அதை சித்தரிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் காஷ்மீரில் என்ன செய்கிறதோ அது எதையும் இந்தியா செய்வது போல எனக்கு தெரியவில்லை. இவங்க கொடுத்துருக்கிற பேரே ஃபித்னா அல் ஹிந்துஸ்தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, புக்தி என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் அனைவரும் யார், இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, இவர்கள் அனைவரும் ஆப்கானிஸ்தானில் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இவர்கள் உள்ளே வந்து எங்கள் மீது தாக்குகிறார்கள் அப்படின்னு அவங்க ஆப்கானிஸ்தான் மேலேயும் குற்றம் சாட்டுறாங்க. இதற்கு முன்னாடி ஈரான் மீதும் குற்றம் சாட்டினார்கள். இப்போ ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானி தாலிபான் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிரானது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு எங்களை தாக்குகிறார்கள் அப்படின்னு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறேன். ஈரான் மீது தங்களுடைய ஏர்கிராஃப்டை பறக்க வைத்து தங்களுடைய எதிரிகள், அதாவது இந்த பலூச்சிஸ்தானை, ஏன்னா இந்த பலூச்சிஸ்தான்ங்கிறது வந்து ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற 2 நாடுகளையும் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதனால் இங்கிருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து திருப்பி மீண்டும் இங்கே வருது என்று நடந்து கொண்டிருக்கிறது. பை தி வே, பலூச்சிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் காமன் பார்டர் எதுவும் கிடையாது. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுப்போம். பாகிஸ்தான் வந்து விமானத்தை அனுப்பி குண்டு வீசி ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் இதை கடுமையாக எதிர்த்தது. இன்னைக்கு ஈரானுடைய நிலைமையே மகா மோசமாக இருக்குங்கிறது வேற. அவர்கள் பதிலுக்கு பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்து நாங்கள் அடிப்போம், தாக்குவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைந்து அங்கும் குண்டுகளை போட்டது பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல பார்த்தாங்க அவங்க, எப்பா நான் இந்த மாதிரி போரை எவ்வளவோ சந்திச்சிருக்கேன், அமெரிக்காவோடய சண்டை போட்டிருக்கேன்ட்டு அவர்கள் எல்லை தாண்டி வந்து பாகிஸ்தானை அடித்தார்கள். பாகிஸ்தானை வந்து இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், கைபர் பக்தூன்வா அப்படிங்கிற பகுதி இருக்கு, அதற்குள் நுழைந்து அவர்கள் கடுமையாக தாக்கினார்கள். இப்போ பாகிஸ்தான் என்பது இந்தியாவோடு மட்டும் பிரச்சனை செய்யவில்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஈரானோடும் அதற்கு பிரச்சனை இருக்கிறது, ஆப்கானிஸ்தானோடும் பிரச்சனை இருக்கிறது. பலூச்சிஸ்தான் பீத்து கொண்டு போகிறது. என்ன ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது. இங்கே பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியில் தொடர்ந்து பலூச்சிஸ்தானிகள் இனிமேல் நம்ம வாடுறதுல வந்து என்ன இருக்கு, இங்கே இந்த பாகிஸ்தான் அரசால் நாம் நசுக்கப்படுகிறோம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமானவர்கள் போய் பிஎல்ஏவில் சேருகிறார்கள். இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தான் மிலிட்ரியை சேர்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பிஎல்ஏ தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது, பலூச்சிஸ்தானிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. மாறாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய இழப்பு என்ன அப்படின்னே சொல்லலை, 100க்கும் மேற்பட்ட எதிரிகளை, தீவிரவாதிகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் இந்தியா தான் இதற்கு காரணம், ஆப்கானிஸ்தான் தான் இதற்கு காரணம் என்று 2 நாடுகள் மீதும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கிறது. அது இந்தியா கடுமையாக மறுத்திருக்கிறது. We categorically reject the baseless allegations made by Pakistan, the spokesperson for India's Ministry of External Affairs Ranveer Jaiswal said, adding that Islamabad should instead address the long-standing demands of its people in the region. பலமுறை பலூச்சிஸ்தான் இந்தியா எங்களை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்போ நாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும்.
அதனால என்ன மாதிரி ஒரு கேலிபிரேட்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதனால வந்து நம்ம இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம சொல்லலை. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதே தான் வந்து ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இந்த குவெட்டா, குவாதர், குவெட்டா தான் அவர்களுடைய தலைநகரம். பலுச்சிஸ்தானுடைய தலைநகரம் வந்து குவெட்டா ஆர் குவெட்டா அப்படின்னு பல்வேறு உச்சரிப்பில் சொல்கிறாங்க. அதை தவிர 4 இடங்களில் தாக்கினாங்கன்னு சொன்னேன். குவாதர், மஷ்டும். இந்த குவாதர்ங்கிற இடத்துல ஒரு பெரிய துறைமுகம் இருக்குது. அந்த தான் வந்து சீனா அதை கட்டி கொண்டிருக்கிறது. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, சீனா வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சிபெக் அப்படின்னு ஒன்றை உருவாக்கி அது பலுச்சிஸ்தான் வழியாக செல்லக்கூடிய வகையில் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்க முயன்றார்கள். ஆனால் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணுறதுன்னா, சைனீஸ் இன்ஸ்டலேஷன் மேலெல்லாம் பாம்பு போடுது, தற்கொலைப்படை தாக்குதல் செய்கிறாங்க. அதனால வந்து சைனாவுக்குமே வந்து ஒரு பெரிய டென்ஷன், இதுக்குள்ளே எப்படி போய் நான் வந்து கட்டுமானத்தை ஏற்படுத்துவது என்று ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்களில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அப்படின்னா, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன நடந்திருக்குன்னா, இந்த தாக்குதல் எப்படி நடந்ததுன்னா, பல்வேறு பிரிவினைவாதிகள், அவர்கள் வந்து தீவிரவாதிகள் நான் சொல்லல, பிரிவினைவாதிகள் அப்படின்னு வச்சுப்போம், செப்பரேட்டிஸ்ட் அப்படின்ட்டு, அவங்க வந்து சாதாரண சிவிலியன் போல உடைகளை அணிந்து மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், வங்கிகள், சந்தைகள் இது எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஊடுருவி, சனிக்கிழமை அன்று ஊடுருவி துப்பாக்கியால் சுட்டுத்தள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு அரசு சொல்லுது பொதுமக்களை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பொதுமக்கள் எங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, நாங்கள் அட்டாக் பண்ணது முழுக்க முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மட்டும்தான் அப்படின்ட்டு அவர்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. இதில் வந்து எப்படி இது எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. இன்னும் 2 விஷயம் இதில் சொல்லணும். அமெரிக்கா வந்து இந்த BLA அப்படிங்கிற இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஒரு பயங்கரவாத இயக்கமாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அதில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அமெரிக்கா வந்து எப்படியும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு உதவி செய்யாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்கள் பாகிஸ்தானை ஒரு முக்கியமான நண்பனாக பார்க்கிறார்கள். ஒரு யூஸ் அண்ட் த்ரோவாக தான் வச்சுக்கிறாங்கன்னாலும் தனக்கு பயன்படக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் பாவிக்கிறார்கள். அதனால் அவர்கள் வந்து பாகிஸ்தான் உடைவதை விரும்ப மாட்டார்கள். அது பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவான ஒரு விஷயம். ஆனால் இந்த தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானி தாலிபானும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் ஆப்கானிஸ்தானுடைய உதவியோடு களத்தில் இறங்கினார்கள் என்றால் இது வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். இது வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு லெசனும் கூட. இதை நம்ம கவனமாக இதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு வந்து பாகிஸ்தான் இதிலிருந்தெல்லாம் மீள்வது மிகவும் கடினம் என்று தோன்றுகிறது. இந்தியாவுடைய ஆதரவு பாகிஸ்தானுக்கு வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், காஷ்மீர் பிரச்சனையிலிருந்து கை கழுவ வேண்டும். காஷ்மீர் இந்தியாவுடையது, அதற்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த டெரர் கேம்ப், ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்பா போன்ற அனைவரையும் ஒட்டுமொத்தமாக மூடிவிட்டு இந்தியாவில் மிகப்பெரிய சதிச்செயல்களில் ஈடுபட்டு பலரை கொன்றவர்களுக்கு புகலிடம் கொடுக்காமல் அவர்கள் அனைவரையும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் திருப்பி கொடுத்தால் இந்தியா தன்னுடைய ஆதரவை பலுச்சிஸ்தானுக்கு தெரிவிக்காமல் இருக்கலாம். அதுவும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் அதை பாகிஸ்தானின் எந்த ஆட்சியாளரால் இதை செய்ய முடியும் அப்படின்னு தெரியல, பார்க்கணும். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பயங்கரமாக மாறி போயிடுச்சு. ஒரு பக்கம் பங்களாதேஷை தன்னை நோக்கி ஈர்த்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா என்ற ஒரு ஆக்சஸ் ஒன்றை செய்வதற்கு பாகிஸ்தான் முயன்றது. மாறாக இன்னைக்கு பங்களாதேஷ் கஷ்டத்தில் இருக்குது, பாகிஸ்தான் கஷ்டத்தில் இருக்குது. சீனா இவங்களை பெயில் அவுட் பண்ணலை. பாகிஸ்தான்லேயே உள்நாட்டு குழப்பம், சுற்றி அவர்களுக்கு ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பிரச்சனை, பலூச்சிஸ்தான் உள்ளிருந்து பிரச்சனை, ஈரான் கந்தரகோலமாக இருக்குது. இந்தியா கெட வேண்டும் என்று நினைக்கும் ஒருவருக்கு கேடுதான் வந்திருக்கிறது.